நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களை பாஜகவோட கூட்டணி சேரவும் மதவாதத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடவும் அவர் தயார் பண்றாரு. இந்த கேஸ தமிழக அரசு எடுத்துருச்சு அப்படின்னோம்னா ஒரு காலி. அதுக்காக போனதான் நிர்மலா சீதாராமன். அந்த சந்திப்பு உண்மையா சார்? முதல்ல எது அதெல்லாம் உண்மை. அதனால சீமான்லாம் மறைக்கலாம் வேண்டாம். அடிப்படையில தமிழ் தேசியம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும். சீமான் இதற்காக எந்த இடத்துலயுமே முழுமையா நின்னது இல்லை, எனக்கு தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் தான் கட்சி வளரணும்னு நினைச்சாரு இல்ல, அதான் நினைச்சதே இல்லையா? அவரு நினைச்சதே கிடையாது. ஒரு போது ஒருத்தர் நம்மளை தாண்டி எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, தாங்க முடியாதுங்க. நாங்க உனக்கு அம்யூனிஷன் தரோம், தர வேண்டியதெல்லாம் தரோம், எல்லாம் உண்டு, உனக்கு கவலையே பட வேணாம், நான் பாத்துக்கிறோம். நீ திமுக திட்டு, கூட்டணிக்கு வரணும்ன்ற அவசியம் கூட இல்லை. நீ திமுகவை அப்படி திட்டணும். பெரியார திட்டினாரு, அப்புறம் எல்லாரையும் திட்டினாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, எனக்கு இருக்கிற அறிவு என் அண்ணனுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. கோட்பாட்டு அளவுல பாஜகவோட ரொம்ப தொலைவில் இருக்கிறேன், நான் ஏன் போய் அங்க சேரணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. பேசுறது என்னது? கோட்பாட்டுக்கு உட்பட்டதா அது? மோடி பாடலாக போடுறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அரசியலை முன் வச்சு இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர். அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்திய அவருடைய நகர்வுகள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு பக்கம் சாணக்கியாவோட ஃபங்க்ஷன்ல போய் பேசுறாரு, ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்து வெளியே சங்கி அப்படின்றது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை அப்படின்றாரு. நேற்று அண்ணாமலை அவர்களுடைய மேடையும் பகிர்ந்துக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? சீமான் எடுத்த கொள்கை அடித்தளம் மிக மிக பலமானது, தமிழ் தேசியம். நான் ரொம்ப முன்னாடி என்னைக்கு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அப்ப அவர் வந்துட்டு இறந்து போன ஒரு தலைவரை பத்தி ரொம்ப அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசின ஒரு கட்சிக்காரனை டிஃபன் பண்ணி அவரும் அதே வார்த்தையை பேசினாரோ, அன்னைக்கே சொல்லிட்டேன் நீங்க வந்துட்டு அழிவு பாதையில போறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் விஜயனுடைய மாநாட்டுக்கு பிறகு விஜயை பேசின விதம் இன்னும் மோசமானது, அதையும் விட மோசமானது. பெரியார், தந்தை பெரியாரை பத்தி அவர் பேசின பேச்சு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அவரு பாஜக மதவாதத்தினுடைய பக்கம் போறாரு அப்படின்னு புரிஞ்சிருச்சு. நான் அப்பவே சொன்னேன், அவர் தயார் பண்றாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களை பாஜகவோட கூட்டணி சேரவும் மதவாதத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடவும் அவர் தயார் பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, வெளியில இருக்கிற வரைக்கும் நல்லா சிந்திக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடனே சிந்தனையே போயிடுது. அப்படி சிந்தனை இருக்கிறவனெல்லாம் வெளியேறிட்டான். வெளியேறி பெரும்பாலும் அவங்க வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனோட போய் சேர்ந்துட்டாங்க. சரியான முடிவு. மற்றவன்லாம் அப்படியும் போக முடியாத, இப்படியும் போக முடியாத பலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஜய் கட்சிக்கு டிவின்ற மாதிரி இருந்துச்சு, டிவி போற மாதிரி இருந்தாங்க. நீங்க மறந்துட்டீங்களா சார்? ஆமா, நம்ம என்னைக்கே மறந்துட்டோம், அந்த 30ஆம் தேதியே மறந்துட்டோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, அப்பொழுதெல்லாம் நம்ம சுட்டி காட்டினதுதான் இவர் இங்கதான் போய் நிப்பாரு அப்படின்ட்டு. அதை ஒரு ஸ்டெப்பா பண்றாரு. அந்த இடைப்பட்ட காலத்துல வேற இந்த வழக்கு, அது உச்ச நீதிமன்றத்துல போய் இவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னம்னா, சீமானை காப்பாத்துறதுக்காக சீமானை போட்டு கொடுத்த மாதிரி நாங்க விஜயலட்சுமியோட ஒரு செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. which means you accept our accusations. என்னோட இவர் வாழ்ந்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு. ஆமா, நெருக்கடியை கொடுத்திருக்குது. இப்போ இந்த செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விடயத்தை நீ பண்ணலன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு அப்படின்னம்னா, இந்த கேஸ தமிழக அரசு எடுத்துருச்சு அப்படின்னம்னா ஒரு காலி. அரசை உள்ள இருக்கணும், ஒரு அவமரியாதை உடனே தடுக்க பாக்குறாரு. உடனே அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, அதுக்காக போனதான் நிர்மலா சீதாராமன் கிட்ட. which means அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க, இவரு இங்க வருவாரு. அந்த சந்திப்பு உண்மையா சார்? முதல்ல எது? அதெல்லாம் உண்மை. ஆமா, அவர் மறுக்கிறாரு திட்டவட்டமா, நான் சந்திச்சேன்னு சொல்ல போறாங்க, நான் சந்திக்கல அப்படின்றாரு. சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளாம் வந்துட்டு பீட் அப்படின்னா என்னன்ற சீமானுக்கு தெரியுமா? சீமானுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பேனாவையும் ஸ்கிரிப்டிங் அந்த இடத்துல நம்மளுக்கு பீட்டு போட்டுருக்காரு நம்மளோட எடிட்டர். அங்க எழுந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்போம், அப்படி போயிட்டு வாடா ஏதாவது வருதா பாரு அப்படின்னு. சீமான் வீட்டுல இருக்கிற கார் நம்பர் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், சீமான் வீட்டு டிரைவர் தெரியும், என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியும், அந்த ஆடு ஓட்டிட்டு போனாங்க நீங்க விருந்து நினைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு விவரம் தெரியும். அதனால சீமான் எல்லாம் மறைக்கலாம் வேண்டாம். நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திச்சார். எதுக்கு சந்திச்சார்? அந்த கேள்விதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமானது. அதனால நான் சந்திக்கிறேன்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே சந்திச்சோம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுக்கான நிதிகளை தராம இருக்கிறீங்க, அதை தாங்க,
பாரபட்சமா தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம்ல சார். அப்படி வெளியே சந்திச்சுட்டு வந்ததுனால வெளியே அப்படி பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல. அவ்வளவு நல்லவங்களா நிர்மலா சீதாராமன் அப்படி எடுத்து சொன்ன உடனே ஆமா நான் தவறு பண்ணிட்டேன்ல, சரி நான் போயிட்டு ரிலீஸ் பண்றேன் அப்படின்றவங்க அவங்க. ஏங்க அவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணாததுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும்ன்றதை விட இன்னொரு காரணம் இருக்குங்க. ஃபண்ட் அங்க இல்ல, எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆயிட்டு. பீகார் கொடுக்குறாங்க, தேர்தல் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கூட கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆட்கள் நம்ம விருது கொடுத்து கழுத்து இருக்கிற பார்ட்டின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழனையும் தமிழ்நாட்டையும் மோடியும் அமித்ஷாவும் என்ன பேசுறாங்க ஒரிசா தேர்தல்ல, அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் ஆமா 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 அந்த பொக்கிஷத்தினுடைய அறை சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் தான் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு தமிழ ஒரிசானுடைய முதல்வர் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசுறான். இவனெல்லாம் யாரு, ஏன் அந்த அளவுக்கு கடுப்பானாங்க? தேர்தல் முடிவுலாம் வரல, அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு நம்மளை கவுத்துருச்சுடா. அதுதான் ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சாரு இவரு. உடனே உன் தாலி கூட பறி போயிடும் முஸ்லீம்கிட்ட அப்படின்னு சொல்லி மோடி பேசுறது காரணம் தமிழ்நாட்டும் கேரளாவும் போட்ட ஓட்டு தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்பவே உங்களுக்கு தேர்தல் முடிவு தெரியும் அளவுக்கு பெரும்பான்மை கிடையாது. இப்ப கட்சி நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில ஆரம்பத்துல அந்த கொள்கையில உடன்பட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அந்த கட்சியோட ரூட்ஸ் எல்லாமே தெரியும். இப்ப வந்து அந்த கட்சி வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்கு, 8% வாக்குகள் இருக்கு அப்படின்றப்ப ஒரு கான்பிடண்டா ஒரு தேர்தல் அணுகலாம்ல சார். அவர் ஏன் பிஜேபி பக்கம் நகரணும்? அப்ப அது நகரத்துக்கான பாயிண்ட் என்ன? ஏன் அடிப்படையில தமிழ் தேசியம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் மக்களினுடைய தமிழ் நாட்டினுடைய அந்த மக்களினுடைய உரிமைகள், வாழ்வாதாரம், பொருளாதார வாழ்வு, மொழி உரிமை, பண்பாடு, பாரம்பரியம் இதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் சக்தி, அது தமிழ் தேசியம். இதுதான் வரையறை. சீமான் இதற்காக எந்த இடத்துலையுமே முழுமையா நின்னது இல்லை, எனக்கு தெரியும். அவருக்கு என்ன வந்துருச்சு, அவருக்கு ஹேண்டியா என்ன வந்துருச்சுன்னா ஈழத்தமிழர் பிரச்சனை வந்துருச்சு. நடந்தது அங்க. இங்க இந்த கதா காலட்சேபம் பண்ணுவாங்க இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் பண்ணி கதா காலட்சேபம். இவர் என்ன பண்றாரு, ஒரு மாடர்னா ஒரு கதா காலட்சேபம் பண்றாரு. அதான் ஈழ கதா காலட்சேபம். அதுக்கும் இவருக்கும் உள்ளபடியே உணர்வு ரீதியான தொடர்பே கிடையாது. நாங்கெல்லாம் உணர்வு ரீதியா நின்னோம், பேச்சையும் தாண்டிய கெடுதலாம் செயல்பாடு இருந்துச்சு. ஆனா நாங்கெல்லாம் பீத்திக்க மாட்டோம். தலைவரோட நாங்க பார்த்தோம், கை குலுக்கணும், பிரியாணி சாப்பிட்டோம், ஆமகரி அப்படிலாம் நாங்க சொல்லவே மாட்டோம். பல நூற்றுக்கணக்கானவன் இருக்கான் இந்த தமிழ்நாட்டில். மேதகவி பிரபாகரனை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துட்டு கடைசி வரைக்கும் சந்தித்தவன் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கான். யாராவது வந்துட்டு தலைவரை சந்திச்சதானே உனக்கு தெரியுமா? தலைவருக்கு பிறகு ரொம்ப அங்க பெரிய ஆள் வந்துட்டு கிட்டுவை நான் சந்திச்சு பேசியிருக்கிறேன். நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சந்திச்சு போது நான், பேராசிரியர் சரஸ்வதி, ராஜேந்திரன், சௌரி எல்லாரும் உட்காந்து பேசியிருக்கிறோம். நான் கேட்ட கேள்விக்கு அவரு சிலதெல்லாம் பதில் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. 87லயே இந்திய இலங்கை ஒப்பந்த தப்பு இங்க சென்னையில நாங்க ஏதாவது சொல்லியிருக்கோம்? பிரதீப் உனக்கு தெரியுமா? அவ்வளவு அது ஒரு வீடு விடுதல். இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அண்ணன் என்ன சொன்னாரு அப்படின்னு இவர் பேசுவாரு. அவர் என்ன பேசியிருந்தாலும் இன்னைக்கு கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு கான்பிடண்டா இருக்கு அப்படின்றப்ப ஏன் பாஜக அங்கீகாரம்ன்றது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அல்லது சீட்ஸ் இவ்வளவுதான். 36 லட்சம் வாக்குகள் இருக்குன்ற எந்த இடத்துல டெபாசிட் வாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. 2 மக்களவை உறுப்பினர்கள், 4 சொந்தமா ஒரு சின்னம், அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சின்னத்துல நின்று ஜெயிச்சு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க பானை. இவருக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அலைன்ஸ் உருவானுச்சு இருக்கட்டும். அது கான்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் யாருக்காவது தெரியுமா? முக்கியமானது. அதுல மாற்றுக்கிறது பொது தொகுதியில நின்று 2 பேர் எம்எல்ஏ அன்னைக்கு, வேற யாருக்கு? அதான் அவங்களுடைய ஸ்கில்லு. போன முறையே அவரு சிதம்பரத்துல நிக்கும் போது பானையில தான் அவர் நின்று ஜெயிச்சாரு. அழிக்க நினைச்சு 100 கோடி செலவு பண்ணியும் பார்த்தாங்க. இப்போ 1,15,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரு. அவரு வேற, அதெல்லாம் ஒப்பீடே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் கட்சி வளரணும்னு நினைச்சாரு இல்ல, அதான் நினைச்சதே இல்லையா? அவரு நினைச்சதே கிடையாது. ஒரு போது ஒருத்தன் நம்மளை தாண்டி எம்எல்ஏ ஆயிடக்கூடாது. ஒரு 10 பேர் எம்எல்ஏ அப்படின்னா நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். சீமானோட 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னோம்னா, சீமானை தவிர 9 பேர் என் பிளாக்கா போய் நாம் தமிழர் கட்சி நாங்க தான் டிக்ளேர் பண்ணுவோம். தாங்க முடியாதுங்க. நான் தான் கூட இருந்தவனாச்சு. நேற்று மேடையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. தமிழ் மொழியை வந்து உலகம் எங்கும் அவர் தான் போய் பேசுறாரு.
அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல பாஜக கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னு பேசுறாரு. ஒரு சில கருத்துக்களும் பேசுறாரு. நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அன்பு இலவல்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் எதை நோக்கி சார் நகருது? கூட்டணி நோக்கி நகருது. இப்போ அவர் என்னன்னா அவருடைய ஸ்ட்ரென்த்தை மறைக்க வேண்டியதுதான் அவருடைய உபாயமே. ஒண்ணு அவரை காப்பாத்திக்கணும், புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன தேவை? நீ திமுகவை நல்லா திட்டு, நாங்க உனக்கு அம்யூனிஷன் தரோம், தர வேண்டியதெல்லாம் தரோம், எல்லாம் உண்டு, உனக்கு கவலையே பட வேணாம், நான் பாத்துக்கிறோம், நீ திமுகவை திட்டு, அவ்வளவுதான். கூட்டணிக்கு வரணும்ன்ற அவசியம் கூட இல்லை. நீ திமுகவை அப்படி திட்டணும். அதாவது எப்படி அப்படின்னம்னா, திமுகவுக்கு போடுறோம், வேற ஒரு இதை மாத்து சிந்திக்கணும், அதை நான் பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க போவாங்க. திமுக கூட்டு போடக்கூடாது, திமுகவுக்கும் கூட்டு போடக்கூடாது, அதான் அவர் பார்க்கணும். அவரே என்ன சொல்றாரு, போன தேர்தலில் 2021 தேர்தலில் வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அந்த டிஃபரன்ஸ் இருந்தது, அந்த வித்தியாசம், வெற்றி தோல்வி வித்தியாசம், அதை விட அதிகமான ஓட்டு நான் தானே வாங்கியிருக்கிறேன், அதனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு. இந்த முறை நான் அதை விட மாட்டேன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய பலம் திமுகவை ஜெயிக்க வைக்குது, அதிமுக தோற்கடிக்குது. இந்த முறை நான் விட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் கூட்டணிக்கு போறது தானே அர்த்தம். சோ அதிமுகவோட நான் அலையன்ஸ் வச்சுக்கிட்டேன், பாஜகவோட இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் இருந்தாரு. ஆனா பாஜக இருக்கிற கூட்டணியில எப்படி நாத்தாக்கா போய் சேர முடியும்? அதுதான் கேள்வி. அதை தான் இப்ப கன்வின்ஸ் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல எடுத்து இது பண்ணாரு, பெரியார திட்டினாரு, அப்புறம் எல்லாரையும் திட்டினாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, எனக்கு இருக்கிற அறிவு என் அண்ணனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மேதகு பிரபாகரனுக்கு அது தனிப்பட்ட முறையில் பேசுறாரு. நான் மட்டும் அண்ணன் பொசிஷன்ல இருந்திருந்தேன்னா இப்படி நான் ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், நான் கொழும்பு அழிச்சிட்டு இருப்பேன், இப்படிலாம் இவர் பேசுறாரு. இவரு பாஜகவோட அலைன்ஸ் போயிருவாரா? தாராளமா போனா, அவருக்கு எந்த விதமான தடையும் ஏற்கனவே இருக்க கட்சியில யாரு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி வெளியேறலாம் அப்படின்னு எந்த தலைவனாவது சொல்லியிருக்கானா? நீங்க காட்டுங்க. பாஜக உட்பட சொல்றேன். பாஜக இருந்து ஒருத்தனை வெளியேறதுக்கு விடுறாங்களா? இவர் சொல்றாரு, யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனுடைய பிரச்சனை என்னன்னா வாயி வயிறு சுகம் 3. நார்மலாவே பேசலாம் சார். இல்ல இல்ல, இதுதான் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் 5 வருஷம் பார்த்தேன் போட்டு. இல்ல, உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அவருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. சோ பேசலாம். இல்ல, இட் இஸ் நாட் தட். நான் தானே இருந்தேன், நிதியெல்லாம் வேற நான் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன்ல. நான் ஏன் பேசுறேன்னா, நான் உங்களுக்காக பேசல, நாம் தமிழர் கட்சி தமிழ்மார்களுக்காக நான் பேசுறேன். அன்னைக்கு நான் சொன்னதுதான் 2015 ஜனவரி 8ஆம் தேதி அந்த கட்சியை விட்டு வெளியேறும் போது நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். அது எப்படி சார் அரித்மேட்டிக்காவே எப்படி கீழே ஒர்க் ஆகும்? இங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுதான் முன்னிலைப்படுத்துறாரு சீமான் அவர்கள். மறைஞ்சிருது இல்ல, கூட்டணிக்கு போகும்போது மறைஞ்சிருது இல்ல, என் ஓட்டு அவங்களுக்கு போச்சு அப்படி சொல்லிக்கலாம்ல. இவர் தனிச்சு என்னன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு, 2% ஓட்டு கூட கிடைக்காது. சோ கூட்டணியோட சேர்ந்துட்டாருன்னா அது கிடையாது இல்ல. இப்ப தனித்து நின்றுதானே 8% வரைக்கும் வந்திருக்காரு. ஆமாங்க, இப்போ வாங்கணுமே. 26 பெரியார தாக்கிட்டு தம்பின்னு ஒருத்தர் சுவீகாரம் எடுத்துக்கிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு மோடியை வானலாக புகழ்ந்துட்டு அப்புறம் உனக்கு எங்க இருக்குது தமிழ் தேசிய அடையாளம்? மோடி உள்ளபடி தமிழனுக்கு இது பண்ணாரா? இந்த தமிழ் மொழியை வடக்காடு மொழியா கேட்கிறோமே அது பண்ணாரா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சு, அதுக்கெல்லாம் நிதியை கொடுத்தாரா? நீங்க தானே சொன்னீங்க பீகாருக்கு அவ்வளவு நிதியை தூக்கி கொடுத்தாங்கன்ட்டு. ஏன் இங்க கொடுக்கல? அங்க 11,000, இங்க ஏன் 1000 கோடி கூட கிடையாது? நான் கோட்பாட்டு அளவுல பாஜகவோட ரொம்ப தொலைவில் இருக்கிறேன், நான் ஏன் போய் அங்க சேரணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு சீமான் அவர்கள். பேசுறது என்னது? கோட்பாட்டுக்கு உட்பட்டதா அது? மோடி பாடலாக போடுறது இல்ல, மேடை நாகரிகத்துக்காக பேசுறதானே சார்? நாகரிகம்லாம் கிடையாதுங்க. நாகரிகம் என்னது? நாகரிகன்றதனுடைய உச்சபட்சம் என்ன தெரியுங்களா? நீங்க உண்மையா எடுத்து சொல்லணும். நீங்களும் இன்கேஸ் என்னோட நினைவு சரியா இருக்கும் அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணுங்க, நான் தப்பா கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா. இப்ப நீங்களும் தமிழ்நாட்டுல ஒரு மாற்று கட்சி வரணும் அப்படின்னு ஆரம்பத்துல தாவேக்காவை நான் ஆதரிச்சீங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவோட சில நிலைப்பாடு சரியா இல்ல அப்படின்றப்ப நீங்க அதுல இருந்து வெளியே வந்தீங்க, அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களா? அது மாதிரி அவரு ஒரு மேடை நாகரிக போறாரு, அதை அப்படி பேசுறாரு அப்படின்னா நம்ம அந்த பார்வையில தானே பார்க்கணும். நான் விஜயோட ஆதரவாளரா இருந்தேன் ஆரம்ப கட்டத்துல. இல்ல, கடைசி வரைக்கும், நான் வெளியேற வரைக்கும் அவர் ஆதரவாளராக இருந்தேன். அவர் என்னை தூக்கி அரசியல் பயிலரங்கத்துக்கு கூப்பிடுறாரு, நான் பேசுறேன், தமிழ்நாடு ஃபுல்லா எதிரொலிச்சுது. பாத்தீங்க நீங்க, எல்லாரும் பேட்டி எடுத்தாங்க. அவரோட இருக்கிற வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா என்னுடையது ஒரு சரியான வழிகாட்டலா இருந்துச்சா இல்லையா? எந்த இடத்திலாவது பாஜக அவர் எதிர்த்தாரு, கொள்கை ரீதியான எதிரி, திமுக அரசியல் ரீதியான எதிரி, ஊழல். நீங்க போயிட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தவறுன்னு சொன்னா இல்லையா?
ஸோ இதான் நான் அந்த நேர்மை அதான் இருக்கணும். இப்ப அவர் தனித்து தானே சார் நிக்கிறாரு. அப்போ இல்ல. இல்ல ப்ரெடிக்ஷன் தப்பா இருக்கே. இல்லை, என்னோட ப்ரொடிக்ஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, அறிக்கையை விடுறாங்க, நெகோசியேஷன்லாம் நடக்குதெல்லாம் தெரியும். இப்போ வைகை செல்வர் பேசினாரு, அவங்களுக்குலாம் தெரியும். இன்னும் நடக்குது. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்துட்டு சொல்ற நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்க, எது பொருந்தலை அப்படின்னு. வந்து கட்சி ஆரம்பிச்சு 10 நாள் ஆகல, இப்போ வந்துட்டு இவ்வளோ தொகையை கேட்குறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க அதிமுககாரங்க. புரியுதுங்களா? விஜய் தான் என்கிட்டே சொல்றாரு, 2வது ஆப்ஷனுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள்ட்டு. அப்புறம் என்னது, நான் விஜய் வாயிலிருந்து பெற்றதானே நான் சொன்னேன். மறுக்க சொல்லுங்க விஜயை பார்த்து. பிரஸ் மீட் பண்ணா கேட்கலாம், பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு. அவருக்கு எங்க வர தெரியாது. நீங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அவருக்கு அரசியல் தெரியலன்னா பரவாயில்ல, அவர் கூட இருக்கிறவங்களுக்காக நல்லா தெரியணும் அரசியல் எப்படி அதை நகர்த்தணும்னு தெரியாம திமுகவையும் ஒரு பக்கத்துல திட்டிக்கிட்டு போனோம் அப்படின்றதுக்காக ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கு மோடியும் சேர்த்து மோடியை சாடுற மாதிரி இவங்களை திட்டுறாங்க. இன்னொன்னு நாம் தமிழர் அவங்க தரப்புல பேசுறாங்க, சொல்லக்கூடிய அந்த தாவேகா ஆதரவு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சி புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சி உண்மையான ஒரு மாற்றா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். சீமான் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவன், அவன் எடுத்துட்டு போயிட்டு அவன் பிள்ளையே கொல்றான். கட்சியை தான் சொல்ல வர, கொள்கையை கொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல வரேன் தவறுன்ட்டு. இறுதியா ஒரு கேள்வி சார், இப்ப நாம் தமிழர் தரப்புல இருந்து பேசுறப்ப அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, நாங்க வந்து தமிழ்நாட்டுல வளரும் கட்சியாக இருக்கிறோம், மாற்று கட்சியாகவும் வளர்றோம். ஆனா எங்க மேல வந்து எந்த ஒரு விதமான சாயமும் பூச முடியாதனாலதான் பாஜகவோட பி டீம் அப்படின்னா சும்மா நார்மலான ஒரு சந்திப்புகள் கூட நீங்க அரசியல் சாயம் பூசுறீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. இல்லைங்க, அரசியல் சாயம் அப்படின்றது உங்களுக்கும் நிர்மலாவுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நண்பர்களா இல்ல தமிழர்களா? உங்களுக்கு தெரியாதா இந்த பிராமணர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு? இல்ல உங்களுடைய சீமானை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் அளவுக்கு சீமானை பத்தி உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. நல்லா பக்கத்துல உட்காந்து 2 பேரும் ஒன்னா இருந்தவங்க நாங்க. புரியுதுங்களா? நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அதான். சோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன், மேதகு பிரபாகரன் நேர்மையில 100 அப்படின்னோம்னா இவர் நேர் எதிர் 100. இதை விட நான் என்ன சொல்லணும்? அதனால அவர் எங்க வேணாலும் மாறலாம், எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். உங்களுடைய இதயத்தை இரும்பாக்கி கொண்டு சீமானோடு பழகுங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் சார். உங்க கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.